Welcome back, students. இன்னைக்கு நம்ம கிளாஸில் வில் கண்டினியூ வித் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் ecosystem. Fourth component, that is nutrient cycling. இப்போ ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படி இப்போ நியூட்ரியன்ட் சைக்ளிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படின்னா வந்துட்டு ஒரு சாயிலில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இட் கேன் பி கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் இந்த மாதிரி வந்துட்டு மினரல் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 17 to 19 நியூட்ரியன்ஸ். அந்த நியூட்ரியன்ஸோட கண்டென்ட் சாயிலில் எவ்வளோ இருக்குது அது வந்துட்டு we call it as standing state. ஸோ டோட்டல் கண்டென்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், இந்த நியூட்ரியன்ஸோட அமௌண்ட் சாயிலில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டாண்டிங் ஸ்டேட். இப்போது நியூட்ரியன்ட் சைக்ளிங் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஈகோசிஸ்டம், அதாவது நம்ம ட்ராபிக் லெவல்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம், என்விரான்மெண்ட், சாயில், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த நியூட்ரியன்ஸோட மூவ்மெண்ட் எப்படி போயிட்டு வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நியூட்ரியன்ட் சைக்ளிங். நியூட்ரியன்ட் சைக்ளிங்கோட இன்னொரு நேம் பயோ கெமிக்கல் cycling. Bio usually refers living organisms. Geo வந்துட்டு அதோட physical environment. So it can be soil, environment, water எதுவாக வேணாலும் இருக்கலாம். And the chemicalஸோட cycling we call it as biogeochemical cycling. Biogeochemical cycles வந்துட்டு ரெண்டு டைப், either gaseous cycle இல்லாட்டி sedimentary cycle. Gaseous cycle அப்படின்னா அதோட இப்போது ஒரு நியூட்ரியன்ட் வந்துட்டு சைக்ளிங் நடக்குது அப்படின்னா அந்த நியூட்ரியன்ட்டோட ரிசர்வாயர் அட்மாஸ்ஃபியராக இருந்தால் we call it as gaseous cycle. செடிமெண்ட்ரி சைக்கிள் அப்படின்னா அந்த நியூட்ரியண்ட்டோட ரிசர்வாயர் எர்த் க்ரஸ்ட், அதாவது சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூட்ரியண்ட்டோட சைக்கிளிங் வந்துட்டு வி கால் இட் ஆஸ் செடிமெண்ட்ரி சைக்கிள். கேஷியஸ் சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள் நைட்ரஜன் அண்ட் கார்பன் சைக்கிள், அண்ட் செடிமெண்ட்ரி சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள் சல்ஃபர், பாஸ்பரஸ் சைக்கிள். இப்போ இந்த ரிசர்வாயரை வச்சு நம்ம ஏன் வந்துட்டு செடிமெண்ட்ரி கேஷியஸ் சைக்கிள்னு நான் ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ அந்த ரிசர்வாயரோட ஒர்க் என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ், அது வந்துட்டு ஒரு பல்க் ஸ்டோரேஜ், எங்கே வந்துட்டு அந்த நியூட்ரியன்ட் வந்து நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ரிசர்வாயர். இப்போது அந்த ஸ்டோரேஜில் வந்துட்டு ரிசர்வாயர் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்ட், அதாவது இட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் த டெஃபிசிட் ஆஃப் தி பர்டிகுலர் நியூட்ரியன்ட். டெஃபிசிட் அப்படின்னா இந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு டியூரிங் சைக்ளிங் ஒரு எக்கோசிஸ்டமோட ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு மூவ் ஆகுது, இன்னொரு பார்ட்டு, ஸோ ஒரு பார்ட் வந்துட்டு கெயின் ஆகுது, இன்னொரு பார்ட் வந்துட்டு லாஸ் நடக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது வந்துட்டு ஒரு டெஃபிசிட் வரலாம், அதாவது டெஃபிஷியன்சி ஆஃப் த நியூட்ரியன்ட் வர முடியும். அப்படி வரும்போது வந்துட்டு அந்த டெஃபிஷியன்சியை வந்துட்டு இந்த ரிசர்வாயரில் இருந்து தான் நியூட்ரியன்ஸை எடுத்து என்விரான்மெண்ட் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ரிசர்வாயர் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் அ டெஃபிசிட் ஆஃப் த நியூட்ரியன்ட். எப்போ நடக்குது அந்த டெஃபிசிட், எப்போ வரும் அப்படின்னா இன்ஃப்ளக்ஸ் ஆர் எஃப்ளக்ஸ் ஆஃப் தி நியூட்ரியன்ட். இப்போ இன்ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது உள்ளே போகிறது, சைக்கிள்குள்ளே போகிறது, எஃப்ளக்ஸுங்கிறது சைக்கிளை விட்டு வெளியில் வர்றது. இந்த மாதிரி வரும்போது அந்த டெஃபிசிட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது வந்துட்டு ரிசர்வாயர். பட் டியூரிங் சைக்ளிங், அதாவது வென் சைக்கிள் இஸ் கோயிங் ஆன், அந்த நியூட்ரியன்ட் வந்துட்டு ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு ஆர்கானிசம்ஸ்குள்ளே வர்றது, திரும்பவும் ஆர்கானிசம்குள்ளே இருந்துட்டு ரிலீஸ் ஆகி அட்மாஸ்ஃபியருக்குள்ளே போகிறது, இதுதான் சைக்ளிங். இப்போது இந்த அட்மாஸ்ஃபியரில் இருந்துட்டு ரிலீஸ் ஆகி ஆர்கானிசம்ஸ்குள்ளே, லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே வருது இல்லையா, அதுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்துட்டு the soilோட நேச்சர், மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் தி அட்மாஸ்ஃபியர், pH, டெம்பரேச்சர் ஆஃப் தி மீடியம், எந்த இடத்துல வந்துட்டு அந்த நியூட்ரியன்ட் சைக்கிள் ஆகிட்ருக்கோ அந்த இடத்தோட சாயில், pH, டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் தான் வந்துட்டு மெயின் ரீசன்ஸ் ஃபார் ரிலீஸ் ஆஃப் தி நியூட்ரியன்ட். இப்போது we'll start with the gaseous cycle. One example of gaseous cycle is carbon cycle. Carbon dissolved in oceans, total content of carbon dissolved in oceans வந்துட்டு 71%. Carbon present as dry weight in the organism, ஏன்னா ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், ஆர்கானிக் மேட்டரில் கார்பன் இருக்க போகுது, அதோட டோட்டல் கண்டென்ட் 49%. கார்பன் ஃபவுண்ட் இன் தி அட்மாஸ்ஃபியர் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி 1%. ஆனால் நம்ம படித்தது வந்துட்டு கார்பன் சைக்கிள் வந்துட்டு இட் இஸ் அ கேஷியஸ் சைக்கிள். கேஷியஸ் சைக்கிள்னால் ரிசர்வாயர் வந்துட்டு அட்மாஸ்ஃபியராக இருக்கணும் அப்படின்னு படித்தோம். ஆனால் அட்மாஸ்ஃபியர் தான் வந்துட்டு ரிசர்வாயர், அதாவது டெஃபிசிட் எப்போ வந்தாலும் ரீப்ளேஸ் பண்ண போகிறது அட்மாஸ்ஃபியர் தான். ஆனால் அதோட மெயின் ரிசர்வாயர் வந்துட்டு ஓஷியன். ரீசன் அதில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் கண்டென்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் இஸ் கோயிங் டு பி ப்ரெசன்ட் இன் தி ஓஷன்ஸ். ஸோ மெயின் ரிசர்வாயர் ஆஃப் த கார்பன் வந்துட்டு இஸ் கோயிங் டு பி ஓஷியன். பட் டெஃபிசிட் அப்படின்னு வரும்போது வந்துட்டு அட்மாஸ்ஃபியர் தான். கேஷியஸ் சைக்கிள் வந்துட்டு நம்ம கார்பன் வந்து படிக்கிறது, கேஷியஸ் சைக்கிள்னு படிக்கிறதுக்கான ரீசன் அது கேஷியஸ் ஃபார்மில் பிட்வீன் அட்மாஸ்ஃபியர் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு சைக்கிள் ஆகிறதுனால வி கால் இட் அஸ் அ கேஷியஸ் சைக்கிள்.
இன்னொரு ரிசர்வாயர் வந்துட்டு ஃபாசில் ஃபியூயல்ஸ் விச் ஆர் யூஷுவலி டெபாசிட்டட் இன் டு சாயில், அது வந்துட்டு இன்னொரு ரிசர்வாயராக ஆக்ட் பண்ணும். ஸோ கார்பன் சைக்கிளிங் எங்கெல்லாம் நடக்கும்? இட் வில் பி ட்ராவலிங் த்ரூ அட்மாஸ்ஃபியர், ஓஷியன், லிவிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் டெட் ஆர்கானிசம்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்துட்டு கார்பன் வந்துட்டு சர்க்குலேட் ஆக போகுது. ஸோ எப்படி வந்து அந்த சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், டெஃபிசிட் வரும்போது ரீப்ளேஸ் பண்ண போகிறது அட்மாஸ்ஃபியர், அதனால தான் இது கேஷியஸ் சைக்கிள். ஸோ கார்பன் வந்துட்டு அட்மாஸ்ஃபியரில் இருந்துட்டு பை ஃபோட்டோசிந்தசிஸ் it is going to be fixed by plants. ஸோ இது வந்துட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ்க்கு உள்ளே வர்ற கார்பன், அதோட டோட்டல் கண்டென்ட் பர் இயருக்கு. இங்கே ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்த கார்பனை வந்துட்டு கன்சியூமர்ஸ் வந்துட்டு இந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிடும்போது கார்பன் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் இன்டு கன்சியூமர்ஸ். டெத் ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு வில் டேக் கார்பன் டு டீகம்போசஸ். கன்சியூமர்ஸில் இருந்தும் டீகம்போசஸில் இருந்தும் வந்துட்டு தேர் கேன் பி செடிமெண்டேஷன். இப்போது ஒன்ஸ் வந்துட்டு கார்பன் வந்துட்டு செடிமெண்டேஷன் நடக்குது அப்படின்னா இட் வில் பி லாஸ்ட் ஃப்ரம் சைக்ளிங். இப்போது இந்த லாஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, லாஸை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ரிசர்வாயர் அப்படின்னு. இப்போ செடிமெண்டேஷன் நடக்குது அப்படின்னா கன்சியூமர்லேருந்து வரலாம், இல்லை இப்போ ப்ரொடியூசர்ஸ்லேருந்து டைரெக்டாக கூட வரலாம், இல்லை டீகம்போசர்ஸ்லேருந்து வரலாம். எப்படி வந்தாலும் செடிமெண்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அந்த கார்பன் வந்துட்டு வில் பி லாஸ்ட் ஃப்ரம் சைக்ளிங். இந்த கார்பனை ரீப்ளேஸ் பண்ண போகிறது அட்மாஸ்ஃபியர். அண்ட் இந்த திரும்பவும் இப்போது இங்கே ஃபிக்ஸ் ஆகி வந்திருக்கிற கார்பன் வந்துட்டு இட் இஸ் சர்க்குலேட்டிங் வித்தின் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ், ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ், இல்லாட்டி செடிமெண்டேஷனில் லாஸ் ஆயிடுது. இதை திரும்பவும் வந்துட்டு எப்படி அட்மாஸ்ஃபியருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்பிரேஷன். அதாவது ஆர்கானிசம் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன் நம்ம ப்ரீத் பண்ணுறோம், நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் அட்மாஸ்ஃபியருக்கு ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் தேர் கேன் பி அதர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதுவும் வந்துட்டு கார்பனை வந்துட்டு அட்மாஸ்ஃபியருக்கு ரீப்ளேஸ் பண்ண போகுது. திரும்பவும் கார்பன் அட்மாஸ்ஃபியர்லேருந்து பை ஃபோட்டோசிந்தசிஸ் இட் இஸ் கோயிங் டு என்டர் இன்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ். திஸ் இஸ் கார்பன் சைக்ளிங். இப்போ இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு கார்பனை வந்துட்டு அட்மாஸ்ஃபியரில் ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கான எக்ஸாம்பிள் பர்னிங் ஆஃப் வுட், ஃபாரஸ்ட் ஃபயர், கம்பஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். இது யூஷுவலாக வந்துட்டு பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்துட்டு ஹியூமன்ஸில் இருந்துட்டு மெயினாக வந்துட்டு பிகாஸ் வி யூஸ் இட் ஃபார் டிரான்ஸ்போர்ட். இப்போ டிரான்ஸ்போர்ட் தான் வந்துட்டு மெயின் ரீசன் ஃபார் பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ், டீஃபாரஸ்டேஷன். இது எல்லாமே வந்துட்டு கார்பனை வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அட்மாஸ்ஃபியருக்குள்ளே வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வல்கனிக் எரப்ஷன்ஸ் வந்துட்டு இன்னொரு ரீசன், அட்மாஸ்ஃபியரில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் சேர்றதுக்கு. ஸோ இது எல்லா ரீசன்ஸும் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் ரெஸ்பிரேஷன். ஆக்சுவலாக ரெஸ்பிரேஷனில் ரீப்ளேஸ் பண்ணினாலே வந்துட்டு சைக்கிளிங் வந்துட்டு கரெக்டாக நடக்க போகுது. அது இல்லாமல் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இது வல்கனிக் எரப்ஷன்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர் இதெல்லாம் சம்டைம்ஸ் நேச்சுரலாக நடக்க முடியும். பட் பர்னிங் ஆஃப் வுட், கம்பஷன், ஃபாசில் ஃபியூயல்ஸ், டீஃபாரஸ்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் வந்துட்டு கார்பனை வந்துட்டு திரும்பவும் அட்மாஸ்ஃபியர் வந்துட்டு ஆட் பண்ண போகிற ஃபேக்டர்ஸ். So this is carbon cycle. The next is phosphorus cycle. Phosphorus cycle is an example of sedimentary cycle. இப்போ sedimentary cycle அப்படின்னா அதோட reservoir is earth crust. இப்போ இந்த phosphorus நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா செல் மெம்பரேனில் phospholipids அப்படின்னு படிச்சிருக்கோம். செல் மெம்பரேன் இஸ் மேட் ஆஃப் phospholipids அப்படின்னு. ஸோ அதுக்கு phosphorus வேணும். நியூக்ளிக் ஆசிட்ஸில் phosphoric acid இருக்குது. ஸோ இட் நீட்ஸ் phosphorus there. Energies, cellular energy forms. Cellular energy forms mainly ATP is adenine ட்ரைஃபாஸ்ஃபேட். ஸோ அதுக்கு ஃபாஸ்ஃபேட் வேணும். மேக்கிங் அப் ஆஃப் ஷெல்ஸ், போன்ஸ், டீத் இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ஃபரஸ் வந்துட்டு டெபாசிஷனுக்கு வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் ஆல் தி ரெக்கையர்மெண்ட், எதுக்காக வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ஃபாஸ்ஃபரஸ் வேணும் அப்படின்னு. அப்போ இந்த ஃபாஸ்ஃபரஸ் எங்கேருந்து வருது? மெயின் ரிசர்வாயர் இஸ் கோயிங் டு பி ராக், அதாவது எர்த் கிரஸ்ட். இந்த எர்த் கிரஸ்ட்டில் இருந்து வர்ற ராக் வந்துட்டு ஸோ எர்த் கிரஸ்டில் இருக்கிற ராக் பை வெதரிங் பை டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், இல்லை ஃபிசிக்கல் கெமிக்கல் ஃபோர்ஸஸ் எதுவாக இருந்துட்டாலும் இந்த ராக்கோட வெதரிங்கில் வந்துட்டு ராக் வந்து சாயிலாக மாறும்போது ஃபாஸ்பரஸ் வந்துட்டு சாயில் சொல்யூஷனுக்குள்ளே என்ட்ராகுது. சாயில் சொல்யூஷன் அப்படின்னா வாட்டர், சாயிலில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற வாட்டருக்குள்ளே என்ட்ராகும். இங்கே வாட்டரில் இருந்து
வாட்டரில் இருந்து ஃபாஸ்ஃபரஸை வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு டேக் இன் பை அப்சார்ப்ஷன் த்ரூ ரூட்ஸ். ஏன்னா மினரல் அயானை வந்துட்டு ரூட்ஸ் வழியாக வந்துட்டு பை அப்சார்ப்ஷன் தே ஆர் கோயிங் டு டேக். இப்போ ஒன்ஸ் பிளான்ட்ஸ்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா அதை வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு பிளான்ட்ஸை சாப்பிடும்போது அனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஃபாஸ்ஃபரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் டெத் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஃபாஸ்ஃபரஸ் பேக் இன் டு தி சாயில். ஸோ வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி சைக்ளிங் வித்தின் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். எப்போ டெஃபிசிட் வருதோ அப்போ வந்துட்டு எர்த் கிரஸ்ட் வெதரிங்லேருந்து திரும்பவும் ஃபாஸ்ஃபரஸ் வந்துட்டு வில் பி ஆடட் இன் டு சாயிலில் இருந்து ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர்ஸ், ப்ரொடியூசரில் கன்சியூமர் ரெண்டுலேருந்தும் டீகம்போசர்ஸ்க்கு போயிட்டு திரும்பவும் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி சைக்கிள்டு பேக். திஸ் இஸ் ஃபாஸ்ஃபரஸ் சைக்கிள். ஃபாஸ்ஃபரஸ் சைக்கிள்க்கும் கார்பன் சைக்கிள்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் between the phosphorus and carbon cycle. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 3 மெயின் டிஃப்ரென்சஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ரிலீஸ் ஆஃப் ஃபாஸ்ஃபரஸ் வந்துட்டு இஸ் டசன்ட் ஹேப்பன். நம்ம கார்பன் டை ஆக்சைடில் வந்துட்டு ரெஸ்பிரேஷனில் ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடே வந்துட்டு வில் பி இனஃப் ஃபார் சைக்ளிங் அப்படின்னு படித்தோம். ஆனால் இங்கே ஃபாஸ்ஃபரஸில் வந்துட்டு அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ரிலீஸ் வந்துட்டு எதுவும் கிடையாது. அடுத்தது த்ரூ ரெயின்ஃபால், இன்புட் ஆஃப் ஃபாஸ்ஃபரஸ் த்ரூ ரெயின்ஃபால் வந்துட்டு இஸ் லெஸ். ஏன்னா அதோட மெயின் ரிசர்வாயர் ராக். ஸோ வந்தால் வந்துட்டு சாயிலில் இருந்து தான் வரணும். த்ரூ ரெயின்ஃபால் வந்துட்டு ஃபாஸ்ஃபரஸ் வந்துட்டு இன்புட் ஆக முடியாது. அடுத்தது த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் ஃபாஸ்ஃபரஸ், அதாவது ஃபாஸ்ஃபரஸ் கேஷியஸ் ஃபார்மில் வந்துட்டு ஆர்கானிசமுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது வந்துட்டு இட் வில் பி வெரி லெஸ் ஆர் இட் கேன் பி ஆப்சென்ட். ஸோ கேஷியஸ் ஃபார்மில் வந்துட்டு ஃபாஸ்ஃபரஸ் எந்த டைம்லேயும் வந்துட்டு இந்த சைக்கிளில் இருக்கிறது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபாஸ்ஃபரஸ் அண்ட் த கார்பன் சைக்கிள். ஸோ நம்ம லாஸ்ட் லெசனில், அதாவது வென் வி ஸ்டடிட் அபவுட் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், நம்ம வந்துட்டு இக்காலஜிக்கல் ஸ்டடீஸ் வந்துட்டு 4 பேசிஸில் பார்த்தோம். ஆர்கானிசம் லெவல், பாப்புலேஷன் லெவல், இக்கோசிஸ்டம் லெவல், பயோம் லெவல்னு. அதில் ஆர்கானிசம் பாப்புலேஷன் லெவல் லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். இந்த லெசனில் வந்துட்டு வி சா அபவுட் இக்கோசிஸ்டம் லெவல் ஆஃப் ஸ்டடீஸ். அதாவது ஒரு இக்கோசிஸ்டம் எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் இருக்கும், அதில் என்னென்னலாம் நடக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு இக்கோசிஸ்டம் லெவல் ஆஃப் ஸ்டடி. இப்போ இந்த இக்கோசிஸ்டம்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த இக்கோசிஸ்டம்லேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வந்துட்டு we call it as ecosystem services. இப்போது இந்த இக்கோசிஸ்டம் சர்வீசஸ் இட் கேன் பி ஆஃப் எக்கனாமிக்கல் வேல்யூ, என்விரான்மெண்டல் யூஸ் ஆர் ஆஸ்தட்டிக் குட்ஸ். ஆஸ்தட்டிக் குட்ஸ் அப்படின்னா குட்ஸ் ஆஃப் குட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஆஸ்தட்டிக் குட்ஸ் தட் கிவ் அஸ் ஹாப்பினஸ், அது வந்துட்டு வி கால் இட் ஆஸ் ஆஸ்தட்டிக் குட்ஸ். இப்போது இந்த குட்ஸ் எல்லாம் வந்துட்டு, இந்த சர்வீசஸ் வந்துட்டு நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி ஃப்ரம் அ ஹெல்த்தி இக்கோசிஸ்டம். எல்லா இக்கோசிஸ்டம்லேருந்தும் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்க முடியாது. ஒன்லி ஃப்ரம் அ ஹெல்த்தி இக்கோசிஸ்டம் வில் கெட் தீஸ் டைப் ஆஃப் சர்வீசஸ். இதை வந்து நம்ம இக்கோசிஸ்டம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படிங்கிறத தான் வந்துட்டு நம்ம இக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஆஃப் இக்கோசிஸ்டம் சர்வீசஸ் as purification of air and water, cycling of nutrients, increasing fertility of the soil, providing habitat for the wildlife, maintaining biodiversity. Biodiversity is different types of organisms present in the ecosystem itself. Pollination of crops, storage site for carbon, கல்ச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் கொடுக்கறது. ஸோ இது வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ். அதாவது இக்கோசிஸ்டமில் நடந்துகிட்ருக்கு, திஸ் இஸ் ஆஃப் குட் வேல்யூ டு ஹியூமன்ஸ். இதை தான் வந்துட்டு நம்ம இக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த வேல்யூஸ்க்கு வந்து இந்த குட்ஸ்க்கு வந்துட்டு, அதாவது இந்த சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சர்வீசஸ்க்கு வந்துட்டு நம்ம எந்த வேல்யூவும் கால்குலேட், அதாவது மணியில் வந்துட்டு எந்த வேல்யூவும் கால்குலேட் பண்ண முடியாது ஆக்சுவலி. ரீசன் என்ன அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு லைஃப்பை சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு வேல்யூஸ் கிடையாது. ஆனால் ராபர்ட் கான்ஸ்டன்ஸா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர் வித் ஹிஸ் கொலீக்ஸ், வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் டேக் வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் சர்வீசஸ்க்கு வந்துட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணார். அப்படி அவர் ப்ரைஸ் டேக் போடும்போது வந்துட்டு ஹி ஃபவுண்ட் தட் அந்த ப்ரைஸ் டேக் வந்துட்டு ஃபார் ஆவரேஜாக ஒரு இயருக்கு வந்துட்டு இட் வாஸ் காஸ்டிங் அபவுட் $33 trillion. இது வந்துட்டு நார்மல் குளோபல் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அதாவது ஒரு கண்ட்ரி, ஆல் த கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு சேர்ந்து வந்துட்டு எவ்வளோ ப்ராடக்ட் வந்துட்டு பர் இயர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஜிஎன்பி அப்படிங்கிறது. அது வந்துட்டு ஒன்லி $18. ஆனால் நம்மளோட ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்க்கு வந்துட்டு ப்ரைஸ் டேக் போடும்போது இட் வாஸ் கம்மிங் அரவுண்ட் அலோன் $33 trillion. இது வந்துட்டு இட் வாஸ் நியர்லி மோர் தேன் 2 times தேன் தி டோட்டல் global gross national product.
இந்த ப்ரைஸ் டேக் போட்டதில் அவங்க கன்சிடர் பண்ணினது இது சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் டேக். அதாவது சாயில் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு தே கேவ் 50% ஆஃப் தி ப்ரைஸ் டேக்ஸ். ரெக்ரியேஷன், நியூட்ரியன் சைக்கிளிங்க்கு இட் வாஸ் less than 10%. climate regulation, habitat for wildlife இதையெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது it was only 6% was given for climate regulation, 6% for habitat for wildlife. இந்த மாதிரி வந்துட்டு சிலதை இப்படி தான் வந்துட்டு ப்ரைஸ் டேக் போட்டாங்க. அதாவது சாயில் ஃபார்மேஷன் இஸ் மெயின், அது இருந்தால் தான் வந்துட்டு மற்றது எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஸோ 50% ஆஃப் த டோட்டல் cost வந்துட்டு it was for only soil formation, less than 10% for these two, and it was only 6% for these two services. இந்த மாதிரி போடும்போது தான் வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ணினது வந்துட்டு டோட்டலாக $33 அப்படிங்கிறத வந்துட்டு ராபர்ட் கான்ஸ்டன்ஸாவும் அவரோட கொலீக்ஸும் வந்துட்டு ப்ரைஸ் டேக் போட்டாங்க. ஸோ தட் வாஸ் இக்காலஜிக்கல் சர்வீசஸ். அடுத்தது வந்துட்டு இக்காலஜிக்கல் சக்சஷன். இக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட், சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு கம்யூனிட்டி வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ கம்யூனிட்டிங்கிறது இட்ஸ் அ குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அந்த கம்யூனிட்டியோட ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்ட், அதாவது ஒரு என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, அதோட ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி வந்துட்டு அந்த சேஞ்சுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு we call it as ecological succession. ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம் அண்ட் அதோட கம்யூனிட்டி இது வந்துட்டு ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சேஞ்ச் வந்துட்டு இட் இஸ் யூஸ்வலி கிராஜுவல் அண்ட் ப்ரெடிக்டபிள். அதாவது ஸ்லோவாக நடக்க போது நமக்கு தெரியும் அடுத்து என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா அது ப்ரெடிக்டபிள். ஸோ கிராஜுவல் அண்ட் ப்ரெடிக்டபிள் சேஞ்சஸ் ஆஃப் அ ஸ்பீஷியஸ் காம்போசிஷன் ஃபார் த கிவன் ஏரியா வந்துட்டு we call it as ecological succession. அண்ட் இந்த சேஞ்சஸ் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி ஆர்டர்லி அப்படின்னா வந்துட்டு ஒரே ஸ்பீடில் ஒரே ரேட்டில் வந்துட்டு நடந்துகிட்ருக்கும். ஸோ இட் இஸ் ஆர்டர்லி. சீக்வென்ஷியல் அப்படின்னா ஒன்று பின்னாடி ஒன்று நடக்கிறது. சடனாக வந்துட்டு தேர் வில் நாட் பி எனி சேஞ்சஸ். ஒரு சேஞ்ச் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த சேஞ்ச் வரும். அண்ட் பேரலல் டு சேஞ்சஸ் இன் தி என்விரான்மெண்ட், அதாவது என்விரான்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி சேஞ்சஸும் நடக்கும். அதாவது இந்த ஸ்பீஷியஸ் காம்போசிஷன் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு படித்தோம் இல்லையா, இந்த ஸ்பீஷியஸ் composition change வந்துட்டு it is going to be orderly, sequential, parallel to changes in the environment. அப்போது இந்த சேஞ்சஸ் வந்துட்டு கண்டினியூஸாக நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கிற லிவிங் ஆர்கானிசம் அதோட என்விரான்மெண்ட் கூட ஈக்குவலிபிரியமில் மெயின்டைன் ஆகும். ஈக்குவலிபிரியமில் மெயின்டைன் ஆகிறது அப்படின்னா என்விரான்மெண்டலோட கண்டிஷனை பொறுத்த மாதிரி வந்துட்டு டைப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் எந்த கம்யூனிட்டினால் அந்த என்விரான்மெண்ட்டில் நல்லா க்ரோ ஆக முடியுது அப்படிங்கிறது. அப்போது ஃபைனலாக வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஈக்குவலிபிரியம் கண்டிஷன், அதாவது ஈக்குவலிபிரியம் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் தி லிவிங் ஆர்கானிசம், அதாவது கம்யூனிட்டி அண்ட் தி என்விரான்மெண்ட். இப்போ இந்த ஈக்குவலிபிரியமில் வந்துட்டு எந்த கம்யூனிட்டி வந்துட்டு லாங் டைம் சர்வைவ் ஆகுதோ அதை வந்துட்டு we call it as climax community. இப்போது இந்த சக்சஷன் நடந்துகிட்ருக்கும்போது சில ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு தே கேன் க்ரோ வெல், சிலது வந்துட்டு தே கேன் ஈவன் டிஸப்பியர், அதாவது எக்ஸ்டென்ட் கூட ஆக முடியும். ஏன்னா சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்கானிசம்ஸும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போது நிறைய ஆர்கானிசம்ஸோ இப்போ இந்த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஈக்குவல் ஒரு என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த என்விரான்மெண்ட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கம்யூனிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி கம்யூனிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி நம்ம சீக்வென்ஷியல்னு படித்தோம். ஸோ சீக்வென்ஷியல் அப்படின்னா ஒன்று பின்னாடி ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், என்விரான்மெண்ட் சேஞ்ச் அப்போ அந்த கம்யூனிட்டி இல்லாமல் வேறு ஒரு கம்யூனிட்டி வளரும். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அந்த சேஞ்சஸை வந்துட்டு we call it as சீர் அப்படின்னா the sequence of organisms that are changing successively, அதாவது ஒன்று பின்னாடி ஒன்று சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இல்லையா, அந்த கம்யூனிட்டிஸை வந்துட்டு we call it as a சீர். அண்ட் ஈச் இண்டிவிஜுவல் இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்துட்டு we call it as seral stage or seral community. ஸோ அந்த சீக்வன்சியல் சேஞ்சஸை வந்துட்டு நம்ம சீர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த கம்யூனிட்டிஸை வந்துட்டு seral stages or seral communities அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சக்சஷன் நடக்கும்போது என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒன் டைவர்சிட்டி ஆஃப் த ஸ்பீஷஸ், அதாவது டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அடுத்தது இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் ஆர் ஆர்கானிசம். ஒரு ஸ்பீஷஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அந்த ஒரே ஸ்பீஷஸ்க்குள்ளே நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் இன்க்ரீஸ் இன் டோட்டல் பயோமாஸ், ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சக்சஷன் நடக்கிறப்போ நடக்கிற சேஞ்சஸ். அப்புறம் சக்சஷன் இஸ் ஆல்வேஸ் பேரலல் வித் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், இட் இஸ் சேஞ்ச் வித் டைம். ஸோ இங்கே சக்சஷனும் அதே தான்.
எவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஆர்கானிசமோட டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். சக்சஷனுங்கிறது ஒரு கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ், ஒரு கம்யூனிட்டியாக வந்துட்டு அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது சக்சஷன். ஸோ சக்சஷன் நடக்கிறப்போ எவல்யூஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எவல்யூஷன் நடக்குது அப்படின்னா அங்கே சக்சஷன் இருக்குதுன்னு அர்த்தம். சக்சஷன் இருந்தால் தான் எவல்யூஷன் நடக்க முடியும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பேரலல் வித் எவல்யூஷன். The succession can be of two types. ஒன்று வந்துட்டு primary succession, இன்னொன்று secondary succession. Primary succession அப்படின்னா this is when அப்போது ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு ஒரு இது வரைக்கும் லிவிங் ஆர்கானிசம் இல்லாத இடத்துல புதுசாக க்ரோ ஆக ஆரம்பித்து ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா அது வந்துட்டு primary succession. ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுறது எங்கே அப்படின்னா இட் இஸ் ஃபார்மிங் இன் அன் ஏரியா வேர் நோ ஆர்கானிசம்ஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர். அந்த மாதிரி இடத்துல சக்சஷன் நடக்குது அப்படின்னா we call it as primary succession. எங்கெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னா பேர் ராக்ஸ், அதாவது புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கிற ராக், இல்லாட்டி நியூலி கிரியேட்டட் பாண்ட், இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அது வரைக்கும் லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. இப்போ புதுசாக ஒரு லிவிங் ஆர்கானிசம் அங்கே க்ரோ ஆகிட்டு ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ண போகுது. தட் ஒன் we call it as primary succession. செகண்டரி சக்சஷன் அப்படின்னா ஆல்ரெடி லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருந்த ஒரு இடம் பை சம் ரீசன்ஸ் அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஃப் தே ஆர் ரிமூவ்டு, அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு, ஏதாவது ஒரு கேட்டஸ்ட்ராஃபினால் வந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு வில் பி வென் இட் இஸ் லாஸ்ட், அந்த இடத்துல புதுசாக ஒரு சக்சஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம செகண்டரி சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அபேண்டன்ட் ஃபார்ம்லேண்ட்ஸ். அபேண்டன்ட் ஃபார்ம்லேண்ட்ஸ் அப்படின்னா அது வரைக்கும் வந்துட்டு ஃபார்ம்லேண்ட்ஸ் இருந்தது வந்துட்டு வென் இட் இஸ் லெஃப்ட் ஓவர் லைக் தட், அப்போது அதை வந்துட்டு நம்ம அழித்து ஒரு கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு லேண்டை வந்து நம்ம அந்த கல்டிவேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு புதுசாக ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆகும். அது வந்துட்டு we call it as abandoned farmlands. அப்புறம் burnt or cut forest, flooded lands. அப்போது அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி லிவிங் ஆர்கானிசம் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி ஈகோசிஸ்டம் கூட வந்துட்டு ஒரு ஈக்குவலிபிரியமில் இருந்திருக்கும். ஆனால் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் வந்துட்டு இட் ஹாஸ் பீன் லாஸ்ட். அப்போது அந்த லாஸ்டான இடத்துல திரும்பவும் புதுசாக ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்துட்டு செகண்டரி சக்சஷன். இப்போது இந்த ப்ரைமரி சக்சஷன் வந்துட்டு இஸ் யூஸ்வலி வெரி ஸ்லோ. ரீசன் என்ன எதனால் வந்துட்டு ப்ரைமரி சக்சஷன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல வந்துட்டு ஆர்கானிசம் க்ரோ ஆக ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் ஃபார்ம் ஆகணும். எந்த ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி கன்சியூமர் இருக்கோ அந்த கன்சியூமர் ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாயில் ஃபார்மேஷன் இருக்கணும். ஆனால் சாயில் ஃபார்மேஷன் வந்துட்டு இட்ஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ். அப்போது சாயில் ஃபார்மேஷன் இருக்கணும். சாயில் ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு லிவிங் பிளான்ட்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். பிளான்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அனிமல்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரீசன்னால் வந்துட்டு ப்ரைமரி சக்சஷன் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்லோ. ஆனால் செகண்டரி சக்சஷன் அப்படி கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா செகண்டரி சக்சஷனில் தெர் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் சாயில். இப்போ சாயில் இருந்தால் ஆப்வியஸ்லி பிளான்ட்ஸ் சீக்கிரம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சாயிலில் இருந்து பிளான்ட்ஸில் இருந்து அனிமல்ஸுங்கிறத அப்போ செகண்டரி சக்சஷன் கம்பேர் பண்ணும்போது ப்ரைமரி சக்சஷனை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி சக்சஷன் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபாஸ்டர். இப்போ இந்த சக்சஷனால் என்ன நடக்குது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ வெஜிடேஷன். அப்போ நியூ வெஜிடேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா நியூ பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அதோட ப்ரொடக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுது, அதாவது அந்த என்விரான்மெண்ட்டோட ப்ரொடக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போது புது வெஜிடேஷன் ஃபார்ம் ஆகிறதுனால டைப் ஆஃப் ஆர்கானிசம் டீகம்போசர்ஸ் வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்துட்டு சேஞ்ச் ஆக முடியும், அதாவது ஆல்ரெடி இருந்தது சேஞ்ச் ஆக முடியும். ரீசன் நியூ வெஜிடேஷன் ஃபார்மேஷன். ஸோ சக்சஷனால் ஃபார்ம் ஆக போகிறது வந்துட்டு நியூ வெஜிடேஷன்னால் ப்ரொடக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும்போது ஆப்வியஸ்லி அனிமல்ஸும் டீகம்போசர்ஸும் வந்துட்டு கேன் பி சேஞ்ச். நேச்சுரல் ஆர் ஹியூமன் இன்டியூஸ்டு டிஸ்டர்பன்சஸ் கேன் சேஞ்ச் தி டைப் ஆஃப் செரல் கம்யூனிட்டி ஃபார்ம்டு. அதாவது ஒரு சக்சஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அங்கே நிறைய செரல் கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். அந்த சக்சஷன் அதாவது ஒரு ஆர்கானிசம் புதுசாக ஃபார்ம் ஆகி அந்த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய செரல் கம்யூனிட்டிஸ் நடுவில் ஃபார்ம் ஆக முடியும். அப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு நேச்சுரல் இல்லாட்டி ஹியூமன் மேடு டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இருக்கிற செரல் கம்யூனிட்டிஸ் மாற முடியும். அப்படி செரல் கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் ஆகும்போது அதாவது மாறும்போது நேச்சுரலாக வர்றது இல்லாமல் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ்னால ஒரு செரல் கம்யூனிட்டி மாறுது அப்படின்னா புதுசாக ஒரு ஆர்கானிசம் உள்ளே வரலாம், இல்லை ஆல்ரெடி உள்ளே இருந்த ஆர்கானிசம் வந்துட்டு
can be even lost. Elimination of the species can be happening. இது வந்து டிஸ்டர்பன்சஸ்னால நடக்கிற ஒரு சேஞ்சஸ் அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே, அதாவது சக்சஷன் நடந்துட்டுருக்கிற கம்யூனிட்டிக்குள்ளே டிஸ்டர்பன்சஸ், நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் ஆர் ஹியூமன் இன்டியூஸ் டிஸ்டர்பன்ஸ்னால நடக்கிற சேஞ்சஸ் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷஸ் ஆர் எலிமினேஷன் ஆஃப் அ ஸ்பீஷஸ். எக்ஸாம்பிள் வந்துட்டு சக்சஷன் இன் பிளான்ட்ஸ். சக்சஷன் இன் பிளான்ஸ் வந்துட்டு இது எப்போவுமே வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் ஒரு பிளான்ட் சக்சஷன் நடக்குது, அதாவது ஒரு புது பிளான்ட் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு சேஞ்சஸ் நடக்குது என்விரான்மெண்ட்டில் அப்படின்னா அங்கே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு டுவர்ட்ஸ் மீடியம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை நோக்கி தான் வந்துட்டு இந்த சக்சஷன் நடக்கும் எப்போவுமே. ஸோ பிளான்ட்டோட சக்சஷன் எப்போவுமே எங்கே போய் முடியும் அப்படின்னா they'll ஸ்டார்ட் யூஸிங் மாடரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ அந்த மாடரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி எந்த இடத்துல கிடைக்கிது அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு சக்சஷன் நடக்க போகுது. சக்சஷன் கேன் பி ஆஃப் 2 types, ஹைட்ராக் சக்சஷன் அண்ட் ஜெராக் சக்சஷன். ஹைட்ராக் சக்சஷன் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா வந்துட்டு ஒரு வெட்லேண்டில் இருந்து, அதாவது எக்ஸஸ் வாட்டர் அவைலபிள் இருக்கிற ஒரு ரீஜியனில் நடக்க போகிற சக்சஷன் வந்துட்டு வி கால் இட் அஸ் ஹைட்ராக் சக்சஷன். ஆனால் இங்கே நடக்க போகிறது வந்துட்டு வெட்லேண்டில், அதாவது எக்ஸஸ் வாட்டர் அவைலபிலிட்டினா டுவர்ட்ஸ் எதை நோக்கி வந்துட்டு எந்த இடத்துக்கு வந்துட்டு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுனா மீசிக் கண்டிஷன், அதாவது மாடரேட் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குல்ல அதை நான் மீசிக் கண்டிஷன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் வந்துட்டு சக்சஷன் நடக்குது இங்கே. இப்போ எனி சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் வித் த பயனீர் ஸ்பீஷஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ஒரு சக்சஷனில் ஈகோசிஸ்டமில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ஒரு ஆர்கானிசமை வந்துட்டு வி கால் இட் அஸ் பயனீர் ஸ்பீஷஸ். ஹைட்ராக் சக்சஷனில் பயனீர் ஸ்பீஷஸ் வந்துட்டு ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு செரல் கம்யூனிட்டிஸ், அதாவது ஆஃப்டர் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ்க்கு அடுத்து என்ன ஃபார்ம் ஆகுது, அதுக்கடுத்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நிறைய செரல் கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். கிளைமேக்ஸ் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு ட்ரீஸ். ஸோ இப்போ ட்ரீஸ் வரும்போது வந்துட்டு ஒரு மீசிக் கண்டிஷன், அதாவது ஒரு மாடரேட் வாட்டரை யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்துட்டு வில் ஸ்டார்ட் டு க்ரோ. ஸோ இனிஷியலாக வந்துட்டு ஒரு வெட்லேண்டாக இருந்தது, அதாவது வாட்டர் எக்ஸஸ் அவைலபிலிட்டியாக இருந்தது. ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் வாட்டரில் இருக்கிறது, தே ஆர் அக்வாட்டிக். ஸோ ஃபைட்டோபிளாங்க்டன்ஸில் இருந்து ரூட்டட் பிளான்ட்ஸ், ரூட்டட்லேருந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ்லேருந்து ரீட் ஸ்வாம்ஸ், அதாவது தரையை ஒட்டி வளர்றது, அப்புறம் ஷ்ரப்ஸ், ட்ரீஸ், இந்த மாதிரி வந்துட்டு வரும்போது ஃபைனலாக அங்கே வாட்டர் பாடி இல்லாமல் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வந்து சேர்ந்துடும். இப்போ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வருது அப்படின்னாலே வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இந்த ட்ரீஸ்க்கு தேவை இந்த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸை விட கம்மி, அதாவது இது எக்ஸஸ் வாட்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இங்கே நடந்த சேஞ்ச்னால கடைசியாக கிடைச்ச ஒரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வந்துட்டு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த வாட்டர் பாடி வந்துட்டு வில் பி கன்வெர்ட்டட் இன்டு லேண்ட்ஸ், ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி. The next is xeric succession. Xeric succession அப்படின்னா ஃப்ரம் xeric condition அப்படின்னா ட்ரை கண்டிஷன். ஸோ ட்ரை ஏரியாஸில் இருந்துட்டு எப்படி வந்துட்டு மீசிக் கண்டிஷனுக்கு வந்துட்டு சக்சஷன் நடக்குது. ஸோ லீஸ்ட் ஆர் நோ வாட்டர் அவைலபிலிட்டி ரீஜன்ஸ் வந்துட்டு ட்ரை ரீஜன்ஸ் ஆர் xeric ரீஜன்ஸ். இந்த ரீஜன்ஸில் இருந்துட்டு டுவர்ட்ஸ் மாடரேட் வாட்டர் அவைலபிலிட்டி ரீஜனுக்கு எப்படி சக்சஷன் நடக்குது. இங்கே பயனீர் ஸ்பீஷஸ் லிச்சன்ஸ்க்கு ரீசன் எதனால் லிச்சன்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா லிச்சன்ஸ் வந்துட்டு they require very least or no amount of water. ஸோ ட்ரை ஏரியாஸில் ஈஸியாக வளர முடியும். அது ஆசிடை செக்ரீட் பண்ணுறதுனால ராக்ஸை வந்துட்டு டீக்ரேட் பண்ண முடியும். இந்த ராக்ஸ் டீக்ரேட் பண்ணும்போது வந்துட்டு வெதரிங், ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் நடக்க முடியும். ஸோ திஸ் இஸ் தி யூஸ் ஆஃப் லிச்சன்ஸ். இப்போது நம்ம இந்த xeric கண்டிஷன் வந்துட்டு நம்ம படிக்கிறது எக்ஸாம்பிள் வந்துட்டு சக்சஷன் ஹேப்பனிங் இன் பேர் ராக்ஸ், அதாவது புதுசாக ஒரு ராக் ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பேர் ராக்கில் வந்துட்டு எப்படி வந்துட்டு சக்சஷன் நடக்குதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ பேர் ராக்கில் ஃபஸ்ட்டு பயனீர் ஸ்பீஷிஸ் வந்துட்டு லிச்சன்ஸ், செரல் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு ப்ரையோஃபைட்ஸ். ரீசன் என்ன அப்படின்னா ப்ரையோஃபைட்ஸ்க்கு கொஞ்சமாக சாயில் இருந்தால் போதும். ஸோ லிச்சன்ஸ் டீக்ரேட் பண்ணுறதுனால புதுசாக சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். ஸோ ப்ரையோஃபைட்ஸ்லேருந்து அதர் ஹையர் பிளான்ஸ் விச் வில் ரெக்யர் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சாயில், அந்த ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும், அதாவது பிளான்ட்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஃபைனலி ட்ரீஸாக இருக்கும். ஸோ இந்த xeric சக்சஷனும் வந்துட்டு இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு எதை வந்து நம்ம கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம், ஈக்குலிபிரியமில் ஃபார்ம் ஆகிற கம்யூனிட்டிஸை நம்ம கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். திஸ் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வில் யூஸ்வலி லாஸ்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் இஸ் ஹைலி ஸ்டேபிள். அதனால தான் வந்துட்டு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஸ்டேபிள் கண்டிஷனில் ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்கிறதுனால தான் வி சே தட் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ட் இன் ஈக்குலிபிரியம் with environment.
அதனால தான் வந்துட்டு they can be present stably for a longer period of time. இது Heydrich succession. ஸோ இதோட அந்த ecosystem unit is completed. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்பில் லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் we'll meet with the next lesson. Thank you.